ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி திதி. நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை 6 மணி 51 நிமிடம் வரை உள்ளது. பின் விசாக நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடங்களிலிருந்து 11 மணி 45 நிமிடங்கள் வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை உள்ளது. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை உள்ளது. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 6 மணி 51 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம். பின்பு ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திற்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரேவதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் அவர்கள் விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் சிவனாலயத்திற்கு சென்று வில்வத்தை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா என்று 108 தடவை கூறிய பின் அவர்கள் பணிகளை செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது மிகவும் உத்தம பலனை தரும். மாமூல் பணிகளை செய்யவும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். என்றால் என்ன என்று எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக முடித்திருப்பீர்கள். சென்ற வாரத்தில் நீங்கள் செய்த காரியங்களினால், அதாவது வேலைகளினால் உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவிப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும். மேலும் கடின உழைப்பாளிகள், இன்று நாம் வேலைக்கு சென்றால்தான் நமக்கு ஜீவனம் என்று நினைப்பவர்களுக்கும் இன்று நிச்சயமாக நல்ல லாபம் தரக்கூடிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஆர்டர்கள் என்றால் கடினமான உழைப்பாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு, சில பேர் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தால் அவர்களுக்கு சவாரி கிடைக்கும். டாக்ஸி ஓட்டுநர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும். மற்றபடி லாரி ஓட்டுநர்களுக்கு லாங் டிரைவ் போவது கூட அவர்களுக்கு சவாரி கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்று நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு எள்ளெண்ணம் வையுங்கள். பின் மதியம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரைகளாவது பழங்களாவது வாங்கி கொடுங்கள். அடுத்தது பிள்ளையார் கோவில் சென்று ஒரு சிதறு தேங்காய் விடவும். எல்லா வகையிலும் உங்களுக்கு தனலாபம், பணவரவு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசம் மிகுந்தவர்கள், குடும்ப பாசம் அதிகம் உங்களுக்கு. அதன் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் தான் கிடைக்கும். இன்று நட்பினாலும் சிலர் ஆதாயம் பெறுவார்கள். சிலர் நட்பினால் உங்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றம் கிடைக்கும். அலுவலகங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். கடின உழைப்பாளிகள், நட்பினால் சில ஆர்டர்கள் கிடைக்கும். ஆகையால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். கடின உழைப்பாளிகள் இன்று செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு பிடி நெய்யரிசியும் கொஞ்சம் வெல்லத்தையும் கலந்து பிள்ளையார் கோயில் வாசலில் உள்ள எறும்பு புற்றுக்கு அல்லது அரசமரத்தடியில் உள்ள விநாயகருக்கு அவற்றை சமர்ப்பிக்க வேண்டுகிறேன். அவ்வாறு சமர்ப்பித்தால் எறும்புகள் வந்து அவற்றை ஆகாரமாக உட்கொண்டால் உங்களுக்கு அனைத்து வகையிலும் மேன்மை உண்டாகும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகன் ஆலயம். முருகன் ஆலயத்திற்கு சென்று ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். முடிந்தவரை சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் படித்தால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்கவலை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும். இந்த கவலையை ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக காலையில் பிள்ளையார் கோவில் சென்று வணங்கிவிட்டு பின் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லுங்கள். ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, நீங்கள் இன்று ஒரு சில வேலைகளை
கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். உங்களுக்கு உடல் அசதி ஏற்பட்டால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின் உங்களோட வேலையை தொடருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நேரடியாக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். இல்லை, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெகு தொலைவில் உள்ளது என்றால், ஓம் ஹனுமந்தாய நமோ நமக, ஓம் ஹனுமந்தாய நமோ நமக, ஓம் ஹனுமந்தாய நமோ நமக என்று மனதார கூறிக்கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருடைய பலம் உங்களை வந்து அடையும். அதன் மூலம் உங்களுக்கு உற்சாகம் மிகும், தனலாபம், பணவரவு எல்லாம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். நீங்கள் காலையில் இழந்தவுடன் காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்துவிட்டு பின் நேரடியாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். அதன் பின் உங்களுடைய வேலையை தொடருங்கள். அதனால் உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டாகும். கடின உழைப்பாளிகளை இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்செயல் என்னவென்றால், காலையில் காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்து பிள்ளையார் கோவில் சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கும் பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டு. ஆதரவும் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சா நஞ்சம் படைத்தவர்கள். எந்த காரியத்தையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல் உடையவர்கள். சிங்கம் போல் நீங்கள் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வு உண்டாகும். ஆனால் சற்று கோபப்படாமல் இருங்கள். மேலும் நீங்கள் உயர்வீர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் உயர்வீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அந்த காரியத்தை மற்றவரிடம் கூற வேண்டாம். உங்களுடைய மனம் என்ன சொல்லுகின்றதோ அவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நிச்சயமாக பணவரவு, தனவரவு உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நேரடியாக சிவனாலயத்திற்கு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று கூறுங்கள். இயலாதவர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சாப்பாடு வாங்கி கொடுங்கள். அது ஒன்று போதும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. நீங்கள் கவர்ச்சிகரமாக பேசி எல்லாரையும் மயக்கி விடுவீர்கள். அந்த ஆற்றல் உங்களிடம் உண்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்கள் உங்களுக்கு போட்டி இருக்கத்தான் செய்யும். வியாபாரமாக இருந்தாலும் போட்டி இருக்கும், சிறு தொழிலாக இருந்தாலும் போட்டி இருக்கும், பெரு வணிகராக இருந்தாலும் போட்டி இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் யாராவது சக ஊழியர்னால் பொறாமையினால் ஒரு சில போட்டிகள் வரும். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், புறந்தள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய துர்கம் அம்மன் ஆலயம் அல்லது காளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லாத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கடின உழைப்பாளிகளே, நீங்கள் எதனை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்று துர்கை அம்மன் ஆலயம் அல்லது காளி அம்மன் ஆலயம் சென்றுங்கள், தீபம் ஏற்றுங்கள். அதன் பின் ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர் அல்லது தட்சிணாமூர்த்தி மகான்களுடைய சமாதிக்கு சென்று வணங்குங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு பொற்காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெற்றியினுடைய அறிகுள் இப்போதே தென்பட்டுவிடும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள். வருங்காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தையும் தொட்டாலும் துலங்கும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சரபேஸ்வரர் ஆலயம். சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சரபேஸ்வரரை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். அதன் பின் நேராக தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளர் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரைகளை வாங்கி கொடுங்கள். அது ஒன்று போதும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். பணவரவு, தனவரவு இரண்டும் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கடந்த காலத்தில் செய்த செயல்களுக்காக அனைவரும் உங்களை புகழத் தொடங்கி விடுவார்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் மனதில் ஏதோ ஒரு கவலை குடிக்கொண்டிருக்கும். அந்த என்ன கவலை என்றால், நம்மை இவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டனர் என்ற கவலை ஏற்படும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது முருகருடைய கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். எல்லா பகையும் உங்களை விட்டு பஞ்சு போல பறந்துவிடும். நீங்கள் தான் வெற்றியாளராக இருப்பீர்கள்.
கடின உழைப்பாளர்களே, நீங்கள் இன்று செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்செயல் என்னென்றால், 4 கால் பிராணி பைரவர் இருக்கின்றாரே, நன்றியுள்ளவர். அவருக்கு பிஸ்கட்டோ அல்லது நீங்கள் வாங்கும் நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டோட ஒரு பிடி அளவாவது வையுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு செல்ல வேண்டிய ஆலயம் முருகன் ஆலயம். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த கால பெருமையை பற்றி இதுகாலம் நீங்கள் பேசியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இன்று புது தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள், பொது தொழில் தொடங்க அதற்காக பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் சேர்ந்து சேர்வது? அதனால் தனலாபம் கிடைக்குமா? அல்லது நம்மளை அவர்கள் உபயோகப்படுத்திவிட்டு தூர எறிந்து விடுவார் என்றதை பற்றி நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அதுதான் உங்களிடம் இருக்க வேண்டியது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே நற்செயல் என்னவென்றால், மகான்களுடைய சமாதிக்கு சென்று அங்கு சித்தர்களுடைய சமாதிக்கு சென்று அல்லது சித்தர்களுடைய படங்களுக்கு அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞான ஒளி கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்று கொஞ்சம் செலவுதான் அதிகமாகும் தொழில் பொருட்டு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள். கடின உழைப்பாளர்களே, நீங்கள் குடும்பத்திற்காக சில செலவினங்களை செய்ய வேண்டி வரும். நீங்கள் அதில் கவலைப்படாதீர்கள். செலவு செய்யுங்கள். மீதி அடுத்த வாரம் நான் செய்கின்றேன் என்று உங்கள் குடும்பத்தாரிடம் கூறுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சித்தர்களுடைய ஆலயம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகைத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தை பற்றி கவலை கொண்டு இருப்பீர்கள். அவற்றையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு காலையில் காகத்திற்கு பிஸ்கட்டாவது எள்ளெண்ணமாவது வைத்துவிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதன் பின் 4 கால் பிராணியான பைரவருக்கு பிஸ்கட்டை வாங்கி கொடுங்கள். அது போதும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். உங்களை பற்றி யாராவது புறம் பேசினாலும் கொஞ்சம் சகித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். அமைதியாக சிரித்து கொண்டே நகர்ந்து விடுங்கள். வருங்காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். கடின உழைப்பாளிகளே, நீங்களும் அவற்றை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இதுகாலம் வரை பொறுமையாக இருந்தீர்கள். இருந்தாலும் சில விஷயங்களால் உங்களுக்கு சினம் ஏற்படும். அந்த சினத்தை நீங்கள் வெளிக்காட்டாமல் இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாதோர் இயலாதவர்களுக்கு அன்னதானம் அளியுங்கள். காக்கைக்கு எள்ளெண்ணம் வையுங்கள். கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரைகளும் பழங்களும் வாங்கி கொடுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். உங்களை நிச்சயம் ஐயப்பன் உயர்த்துவார். தனவரவு பணவரவு இரண்டும் உண்டு. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு மனநிறைவு ஏற்படும். எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியாளராக திகழ்வீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடின உழைப்பாளிகளே, மீனராசியில் உள்ளவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுங்கள். அது ஒன்று போதும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். அதன் பின் நீங்கள் தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கோ சித்தர்களுடைய ஆலயத்திற்கோ சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு மேன்மை உண்டாகும். 12 ராசிக்காரர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். இன்று ஏகாதசி திதி என்றதால் பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக என்று உறக்க 108 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா பணவரவு தனவரவு பெருமாள் நிச்சயமாக தருவார். நன்றி, வணக்கம்.